மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய செல்வ புத்திரன் யோஷித்த ராஜபக்ஷ அவர்களை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் அதிகாலையில குற்ற புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது நடந்திருக்குது. பிலியத் என்ற பகுதியில் ஒரு பயணத்தில் இருந்தபோது யோஷித்த ராஜபக்சேய இந்த போலீசார் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எதை சுற்றி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினர் யோஷித்த ராஜபக்சேய ஒரு வாக்குமூலம் பெறணும் வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்குனங்க யோஷித்த ராஜபக்ஷ அவங்க வாக்குமூலம் வழங்குறதுக்கு சிஐடிக்கு போயிருந்தாரு. எதை சுற்றி அவங்களுக்கான கேள்விகள் வாக்குமூலங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தரகம பகுதியில அரச காணி தனியார் காணியாக மாற்றப்பட்ட ஒரு சம்பவம் குறித்து தான். இந்த காணி யாருடையது, யாரசத்தை யாரு வித்த, யாருக்கு வித்த அப்படின்னு பல்வேறு கிறுக்குப்படியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. யோஷித்த ராஜபக்ஷ 2 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த வாக்குமூலத்துல சுத்தி வளைச்சு அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இது சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் முடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு பின்னால யோஷித்த ராஜபக்ஷ அவங்க வெளியே வந்தாங்க. ஊடகையால சுத்தி நின்று கேட்டாங்க, எதுக்கு வர சொன்னாங்க. ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா. தாஜுதீன் இந்த வழக்கு ஒரு பக்கம், செய்மதி சீனாவோட சேர்ந்து செய்மதி அனுப்பின ஒரு பிரச்சனை, அதே மாதிரி ஏதோ ஒரு வாகனத்துல கலரை மாத்தின ஒரு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களை சுத்தி இருக்கிறதுனால எந்த கேஸுக்கு வந்தீங்க, எதுக்கு வாக்குமூலம் கொடுத்தீங்க ஒரு விஷயத்த பத்திரிகைகள் கேட்டாங்க. எந்த பதிலும் சொல்லாமலே அவர் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. சரி, இப்ப என்ன ஊடக பேச்சாளர், போலீஸ் ஊடக பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் யோஷித்த ராஜபக்சே சிஐடியினர் கைது செய்து கொழும்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவருடைய விசாரணைகள் முடிஞ்சதுக்கு பின்னால் அவரை கோர்ட்ஸுக்கு பாரம் கொடுக்க போறாங்க. கோர்ட்ஸ் என்ன உடனடியாக அவருக்கு பிணை கொடுக்குமா, இல்ல 14 நாள் மாமி விட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்பி வைக்குமா என்பது பொறுத்திருந்துதான் நாங்க பார்க்க வேண்டும். அனுதகுமார் திசாநாயக்க அவருடைய பிரச்சாரங்களுக்கு எல்லாம் முதல் சொன்ன விஷயம் தான், ஃபைல் கட்டுக்கட்டாக இருக்குது. அதுல அதிகமான ஃபைல் யோஷித்த ராஜபக்சருடைய நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு என்று சொல்லியிருந்தாரு. அதுக்கு நாங்க முதன்முறையாக மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தரை கைது செஞ்சிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னால கோத்தபாய ராஜபக்ஷ மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதனாக வலம் வந்தவர், அவரையும் சிஐடியினர் வர சொல்லியிருந்தாங்க, வாக்குமூலம் தர சொல்லி அப்படின்னு சொல்லி. இப்போ ஓரளவு ஊழலுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. மக்கள் ஒரு கட்டத்துல இது என்ன அரசுடா, சொன்னதை எதையும் செய்யற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் கோட்டாபய ராஜபக்சேய இப்படி விசாரணைக்கு வர சொன்னது. அதே போல மஹிந்தனுடைய பாதுகாவலர், சிரேஷ்ட பாதுகாவலராக இருந்தவர் ஒரு பிரதானி ஒருத்தரையும் யோஷித்த ராஜபக்சேய வர சொல்றதுக்கு கொஞ்சம் முதல் முறையில்லாம சொத்துக்கள் ஈட்டிருக்கீங்க என்ற ஒரு விசாரணைக்கு சிஐடியினர் வர சொல்லி இருந்தாங்க. அதை அடுத்து தான் அந்த மாசமே 3ஆம் தேதி யோஷித்த ராஜபக்சேய வர சொல்லி இருந்தாங்க. இப்படி கிட்ட நடந்ததுனால ஓரளவு மக்கள் சொன்ன விஷயங்களை செய்வாங்களோ என்னமோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அந்த வகையில மக்களுடைய எதிர்பார்ப்பு ஊழலுக்கு எதிரான, இந்த நாடு ஊழலால தான் நாசமா போன என்றதுனால ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட ஏகேடி அரசை முக்கியமா ஆதரிப்பதற்கான காரணம் இருந்தது. காரணம் என்பிபியினுடைய ஆதரவாளர்கள் சொன்னால் சுமாராக கிட்டத்தட்ட வாக்கு வங்கி அவங்களோட 3% தான் இருந்தது. அதற்கு பிற்பாடு நாடு இந்த இடத்துக்கு போறதுக்கான காரணமே மஹிந்த ராஜபக்ஷர்கள் தான் இந்த நாட்டை இந்த இடத்துக்கு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட என்பிபி வந்ததுனால மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே அப்படியே இல்லாமல் போற அந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மீண்டும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி இந்த சம்பவம் இருந்திருக்கிறது. வெறுமனே ஒரு கண் துடைப்பாக இருக்காமல் இது ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மையிலே அரசு உடைமையாக்கப்பட்ட அரசு சொத்துக்கள் யாரெல்லாம் ஊழல் என்ற ரீதியில கையகப்படுத்தினார்களோ அவர்களிடமிருந்து பதற படிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசையும் கூட. எனவே இந்த ஒரு விஷயம் வெறும் கண் துடைப்பாக இருக்க மாட்டாது என்பது எமது பார்வை. காரணம் என்று கேட்டீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய மகன் கைது செய்யப்பட்டது என்பது குற்றங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் சேர்க்காமல் ஒரு நாளும் அரசு அதிகாரிகள் நகர்ந்திருக்க வாய்ப்பில்லை. 3ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் இது சம்பந்தமான தகவல்கள் தேடி இருக்க வேண்டும். எனவே எல்லாம் பக்காவாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த கைது நடந்திருக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் முறையாக நடந்து முடியும். இல்லை என்றால் ஒரு கண் துடைப்புக்காக உள்ளே போய் வெளியே வருவது ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போது இதை பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு கண் துடைப்பாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2017 நல்லாட்சி வந்த காலத்துல பல்வேறு கேஸ்ல யோஷித்த ராஜபக்ஷ
கைது செய்யப்பட்டாரு. அதுல மிக முக்கியமாக சிஎஸ்என் என்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி வந்தாங்க. அது முதலீடு எங்கிருந்து வந்துச்சு, எப்படி எடுத்தீங்க, என்ன ஏது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்லப்படாததுனால அந்த விசாரணையில அந்த நிறுவனத்துடைய உரிமையை கூட அரசாங்கம் பறிச்சு வீட்டுக்கு அனுப்பி நீங்க போய்த்து டிவி சேனல்ல செஞ்சது போதும், வீட்டுல போய்த்து உங்களோட சொல்லியை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அது போன்று பல்வேறு விசாரணைகளுக்காக வந்து போனாங்க. எந்த ஒரு நபரும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யாருமே உள்ள போய் தண்டனை அனுபவிச்சதாக இல்லை. எனவே இப்போதைக்கு பெண்ணுகள் இருக்க எத்தனையோ வழக்குகள் இருக்குது. அதுகள் எல்லாம் கடந்த காலங்களோட பாராளுமன்றத்தில் மிக பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. நாமல் ராஜபக்சே பார்த்து ஆளும் தரப்பில் கேட்டாங்க, நீங்க எல்லாம் நல்லது பற்றியும் சுத்தம் பற்றியும் பேசுறீங்களா? நீங்க எத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை கடத்திருக்கீங்க, கடல் வழியில் எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க, இப்படியான விஷயங்களை தேடத்தான் போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த காரசாரமாக ஆளும் தரப்பு சொல்லி இருந்தது. உண்மையில இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால இந்த அரஸ்ட் மஹிந்த ராஜபக்சோட குடும்பத்தை மிரட்டுற மாதிரியும் இருக்குது. நாமல் ராஜபக்ச இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி ஏதோ ஒரு சமிக்ஞையில மிரட்டுற மாதிரியும் தெரியுது. என்னதான் இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்று ஏழைகள் படுகின்ற கஷ்டங்கள் அனைத்துக்கும் காரணமாக இருந்தது செயற்கை மூலம் உருவாக்கப்பட்ட பஞ்சமும் வறுமையும் பொருளாதார நெருக்கடியும் என்பதுதான் நமக்கு தெரிகின்ற ஒரு விஷயம். சர்வதேச மட்டத்திலே பிச்சை எடுக்கிற அளவுக்கும் கையேந்திர அளவுக்கும் நம்ம நாடு ஆகி போச்சு. நீர்வளம், நிலவளம், எல்லா வளங்களும் இருந்து அரிசி கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற ஒரு நிலைக்குத்தான் அரசாங்கம் வந்திருக்குது. காரணம் என்ன? கடந்த கால அரசியல்வாதிகள் படுத்திய பாடு என்பது நமக்கு தெரியுது. எனவே ஊழல் இல்லாத போகுமாக இருந்தால் செல்வ செழிப்போடு எமது நாடு இருக்கும் என்பது உண்மை. எனவே ஊழல்வாதிகளை உள்ள தள்ளி அரச பொருட்களையும் அரச பணங்களையும் அரச சொத்துக்களையும் மீண்டும் அரசு உடைமையாக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனையும் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய பிரார்த்தனையும். எனவே இந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடக்க வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை என்று கூறி மற்றொரு காணொளியிலே மேலதிக தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி.